நாம் மற்றவங்கள காயப்படுத்தும் பொழுதெல்லாம் முதலில் காயப்படுவது நம்ம மனசு தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். அடுத்தவங்களை ஏதோ ஒரு விதத்தில் நம்ம காயப்படுத்தின பிறகு நமக்குள்ள ஒரு நிம்மதியற்ற நிலையும் ஒரு தவிப்பும் சொல்லனா ஒரு விஷயங்களில் ஒரு மன அழுத்தமும் இருந்து கொண்டே இருக்குது. இதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, இந்த நேச்சர் ஆஃப் கான்செப்டில் இந்த பாடி, இந்த சோலு, இந்த உயிர் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு நேசிப்பு தன்மையுடன் தான் படைக்கப்பட்டிருக்குது. அதனால் இங்கே வெறுப்பு என்ற ஒரு விஷயம் உள்ளே வந்தோடனேயே இது எல்லாமே நெகட்டிவான ஒரு வைப்ரேஷனுக்குள்ளே போய் இது மொத்தமாகவே நம்மளுக்கு ஒரு அழுத்தங்களையும் ஒரு சொல்லனா துயரங்களையும் நமக்குள்ளேயே நம்ம உணரக்கூடிய விஷயங்களை இது எடுத்து கொடுக்குது. அதனால் யாரையும் நீங்கள் வெறுக்கவும் வேண்டாம், யாரையும் அதிகம் நேசிக்கவும் வேண்டாம். உங்களுடைய விஷயங்களில் பிடித்தது பிடிக்காது என்று ஒன்றை வகுத்திருக்கீங்கள, அதில் மற்றவங்களை பார்க்காதீங்க. எல்லோருக்கும் எல்லோருமான ஒரு சுதந்திரம் என்றும் எல்லாரும் எல்லோரும் நிலையிலையும்